தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலாம், சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களை நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு, சோசியல் மீடியாவில் நீங்கள் பெரிய லெவலில் ஆக்டிவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்தராக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏனிங் இருக்குது. அதில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோடு நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ஏதோ ரியல் எஸ்டேட்டோ பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறவங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, சேல்ஸ் சைடில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். இது இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் மனசை மாற்றுங்க. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த்து இதிலெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கோம், மேரேஜுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும், வருமானங்கள் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும்,